சார் வண்ட சார் காவலர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். வாங்க சார். திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இப்பொழுது தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்வார்கள். வானம் குடைபிடிக்க, வழிதோறும் படம் பிடிக்க, 4 வகை படைகளையும் ஆய்வு செய்ய நாற்சக்கர வாகனத்தில் புறப்படுகிறார் நம் ஆட்சித்தலைவர். காவல் கண்காணிப்பாளர் உடன் செல்கிறார். நம் கண்முன்னே நிற்கும் வீரர்கள் வெற்றி வீரர் அல்ல, வெற்றி வீரர்கள். புட்டென்று பகையை வீழ்த்தும் புலிகள் தான் நமது வீரர். குட்டென்று சொன்னால் போதும், குருதியே குடிப்பர், வெல்வர். விட்டு சென்ற வாரிசுகள் இவர்கள். ஒட்டுமொத்த அணிகளுக்கும் அணிவகுப்பு தலைவராக காவல் ஆய்வாளர் திரு புண்ணியமூர்த்தி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். ஆயுதப்படை 1ஆம் பிரிவிற்கு சார்பு ஆய்வாளர் திரு சேகர் அவர்களும், 2ஆம் பிரிவிற்கு சார்பு ஆய்வாளர் திரு செல்வராஜா அவர்களும், 3ஆம் பிரிவிற்கு சார்பு ஆய்வாளர் திரு ஞானசேகரன் அவர்களும் பொறுப்பேற்று அமைந்திருக்கிறார்கள். இசை வாத்திய குழுவிற்கு பொறுப்பேற்று தலைமை காவலர் திரு பவுல் பரட்ரிக் அமைந்திருக்கிறார். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறைக்கு திரு அப்துல் அசாருதீன் பொறுப்பேற்றிருக்கிறார். ஊர்காவல் படை திரு பிரபாகரன் தலைமை. காவல் வாகன ஓட்டுநர் திரு சேவுக பெருமாள். அதையடுத்து தேசிய மாணவர் படை மகளிர் பிரிவிற்கு கலை கனிஷ்காவும், தேசிய மாணவர் படைக்கு திரு தர்ஷன், திரு ரோஹித்,
தேசிய சாரணர் படைக்கு திரு சபரீஷ், திரு கிஷோர் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று அமைந்திருக்கிறார்கள். சுயநலம் மறந்து சுழலும் கால்கள், மக்களின் அமைதிக்கு மகுடமாய் நின்று மரண பயம் போக்கும் மாவீர தோள்கள். உயர்த்தி கையிலேந்தி படை அணிவகுப்பை நடத்தி செல்ல உத்தரவு கேட்டு நம் ஆட்சித்தலைவர் அவர்களை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். படைத்தலைவர் அவர்கள் உத்தரவு பெற்றாகி தம் இருப்பிடம் நோக்கி விரைகிறார். ஆதிக்க கழுகுகளின் கழுத்தினை அறுத்தறிந்த அன்றைய அரும்படையின் இன்றைய வீரர்கள் அணிவகுத்து புறப்பட்டு விட்டார்கள். தொலைந்துவிட்ட சுதந்திரத்தை தம் படைபலத்தால் அலைந்து கண்டெடுத்த அஞ்சாத சிங்கங்களின் அடியொற்றி வந்த படை புறப்பட்டு விட்டது. தேசத்தின் விதியை திருத்திய தீராதி தீரர்கள் புறப்பட்டு விட்டார்கள். வெள்ளையரின் நகங்களுக்குள் வெடிவைத்த அன்றைய ஆயுதப்படையின் இன்றைய வீரர்கள் அணிவகுத்து வருகிறார்கள். துச்சர்களை குறிபார்த்து துணை உடையோர் விட்டு சென்ற வாரிசுகள் இவர்கள். இரண்டாய் வீழ்த்தினார் வீரர் அன்று, சட்டென்று பகை முடித்தார் சரிதி செய்து கட்டி தரதரவென்று இழுத்து தாயகம் கொண்டு வந்து அரங்கினில் நிறுத்தி வைத்து அரும்பெரு விடுதலை பெற்று தந்த அன்றைய வீரர்களின் இன்றைய வாரிசுகள் இவர்கள். மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் திறன் மிக்கோர். இரவில் நிசப்தத்தில் உலகம் உறங்கும் போது இமை மூடாமல் விழித்திருக்கும் விழிகள் இவர்கள். வெள்ளைப்புறாக்கள் கொள்ளை இன்பத்தால் கொடிமேடை இருந்து பறந்து வானவெளியில் வலம் வரும் காட்சி
வெள்ளைப்புறாக்கள் கொள்ளை இன்பத்தால் கொடிமேடை இருந்து பறந்து வானவெளியில் வலம் வரும் காட்சி அதை அடுத்து ஆட்சித்தலைவர் அவர்கள் வண்ண பலூன்களை பறக்க விடுவார். அவை விடுதலை செய்தியை சுமந்த வண்ணம் வான்வெளியில் வலம் வரும் காட்சி. அமைதியின் ஆலயம் பச்சை வளரட்டும் நம் தேசம். காவல் தேசிய மாணவர் படை ஆடவர் அணி திரு தர்ஷன், திரு ரோஹித், தேசிய சாரணர் படை திரு நாட்டுக்கு வேண்டும் நம் தம் முழக்கம். விழுந்து கிடப்பார் முதுகினிலே, சிலர் வீடே கட்டுவார் பூமியிலே. அடைபட்ட எழில் மாந்தர் ஒரு வைகரை விடியலை வானோக்கி தவமிருந்தும் கதவை திறக்க காலை மறுத்ததால் இருட்டிலே மடிந்திட்ட இதயங்கள் எத்தனையோ இருந்தும் மீண்ட இதயத்தார் இவர்கள். ஆஷ் துரையை சுட்டுக்கொன்று பேஷ் என்று பெயர் எடுத்து இறுதியில் மரணத்தை பரிசாய் பெற்ற வாஞ்சிநாதனின் வழித்தடம் பற்றியவர்கள் இவர்கள். வக்கற்ற வெள்ளையரால் செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாரின் ஆணையேற்று போராடியவர்கள். திருமதி வேலம்மாள், திருமதி உமா, திருமதி சித்திரை செல்வி. அடுத்ததாக மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலம் வழங்கும் விலையில்லா தையல் இயந்திரம் பெறுவோர் லக்ஷ்மி. தோட்டக்கலைத்துறை தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் நிரந்தர கல்தூண் பந்தல் பெறுபவர் திரு முருகன். வேளாண்மை துறை வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை மின்கலத்தால் இயங்கும் தெளிப்பான் பெறுபவர் மு கிருஷ்ணமூர்த்தி. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் ஆரோக்கிய பிரசன்னா. அடுத்த பயனாளர் தென்மொழி சரண்யா. அடுத்த பயனாளர் சௌமியா. அடுத்த பயனாளர் லக்ஷ்மி. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பாக இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் பெறுபவர் திருமதி கீதா, மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திருச்சி. திரு எம் சக்திவேல் முருகன், தனி வட்டாட்சியர் தேர்தல், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். திரு ம லஜபதி ராய், வட்டாட்சியாளர் தொட்டியம். திரு சுந்தரபாண்டியன், வட்டாட்சியர் மணப்பாறை. திரு ஏ பழனிவேல், தனி வட்டாட்சியர் துறையூர். திரு ச ராஜேந்திரன், வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக முகாம் எழுத்தர். திரு கு டேவிட் லியோ, தனித்துணை வட்டாட்சியாளர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். திருமதி ச சசிகுமாரி, தனித்துணை வட்டாட்சியர் தேர்தல், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். திரு க பிரபாகர், துணை வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். திருமதி நா முத்துக்கமலம், துணை வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். திரு ரா மணி, துணை வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். திரு பா முருகேசன், தனித்துணை வட்டாட்சியர், ஆட்சியர் அலுவலகம். திரு நா சதீஷ்குமார், இளநிலை வருவாய் ஆய்வாளர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். திரு பா ஜெயபாலன், இளநிலை வருவாய் ஆய்வாளர், திருச்சிராப்பள்ளி மேற்கு வட்டம். திரு பா அலெக்ஸ் பாண்டி, இளநிலை வருவாய் ஆய்வாளர், மருங்காபுரி வட்டம். திரு சி சு ஆனந்த், சிறுகழுத்து தட்டச்சர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். திரு ஜே முகமது அஸ்ரப் சுல்தான், இரண்டாம் நிலை காவலர், பிசி, மாவட்ட ஆட்சித்தலைவர், முகாம் அலுவலகம். திரு சை விவேக், முதல்நிலை காவலர், கிரேட் 1, மாவட்ட ஆட்சித்தலைவர், முகாம் அலுவலகம். சி சீனிவாசன், ஈப்பு ஓட்டுநர், மாவட்ட ஆட்சித்தலைவர், முகாம் அலுவலகம். மா சீனிவாசன், ஈப்பு ஓட்டுநர், மாவட்ட ஆட்சித்தலைவர், முகாம் அலுவலகம். திரு ரா மணிகண்டன், ஈப்பு ஓட்டுநர், மாவட்ட வருவாய் அலுவலரின் நேர்முக முகாம் எழுத்தர். திரு மா சின்னப்பன், கிராம உதவியாளர், உக்கடை அரியமங்கலம் கிராமம், திருச்சிராப்பள்ளி கிழக்கு. திரு மகேஷ்குமார், அலுவலக உதவியாளர், தொட்டியம் வட்டம். திரு ஆர் ரமேஷ்குமார், கிராம உதவியாளர், தொட்டியம் வட்டம். திரு சா
விக்னேஷ் கிராம உதவியாளர் சிறுகமணி கிழக்கு கிராமம் ஸ்ரீரங்கம்பட்டம். திரு ஆர் பிரவீன்குமார் கிராம உதவியாளர் காணக்கிளியநல்லூர் கிராமம். திரு ஆர் சதீஷ்குமார் கிராம உதவியாளர் வந்தலை கூடலூர் கிராமம் லால்குடி. திரு வே குமார் அலுவலக உதவியாளர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். திரு து குமரன் ஈப்பு ஓட்டுநர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் ஸ்ரீரங்கம். திரு சுப்பிரமணியன் கணினி நிரலாளர் தேர்தல் பிரிவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். திரு மு பத்மாகரன் உதவி கணினி திரு போ கந்தசாமி, திரு பி நல்லேந்திரன், திரு ஆ அழகு ரோஜா, திரு ச பாலசுப்ரமணியன், திரு ச பாலசுப்ரமணியன், ச நந்தினி, திரு ரா ராஜமாணிக்கம், சே சரண்யா, மா விமலா தேவி, மா விமலா தேவி, வி கலா, திரு மு தியாகராஜன், உ மணிமேகலா, வி ஜோதிபாசு, திரு சே அங்குராஜ், திரு என் முத்தையன், திரு மு ஆ பழனிவேல், திரு மு விநாயகமூர்த்தி. பேரூராட்சிகள் திருச்சிராப்பள்ளி மண்டலத்தின் சார்பாக பாராட்டு சான்றிதழ் பெறுபவர்கள் கே சண்முகம் இளநிலை பொறியாளர், ஆர் அரவிந்தன், திருமதி சத்யா. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் திருச்சி திரு ஏ வி ஜெகநாத் இளநிலை பொறியாளர், திரு கே சுரேந்தர் உதவி பொறியாளர், திரு ஏ வி ஜெகநாத் இளநிலை பொறியாளர், திரு கே சுரேந்தர் உதவி பொறியாளர், திரு ச ஜெயபால், திருமதி பி சுஜித்ரா, திரு பி யஸ்வந்த். கல்லூரி கல்வி இணை இயக்குனர் துறை அலுவலகத்தின் சார்பாக பாராட்டு சான்றிதழ் பெறுபவர்கள் திருமதி தே ரம்யா, திருமதி கை பாக்யலட்சுமி, திருமதி ரா தரணி, திருமதி காகஷ், திரு ராமகிருஷ்ணன், திருமதி சவிதா. மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணித்துறைகள் 108 அவசர ஊர்தி மற்றும் 102 அமரர் ஊர்தி. திருமதி சி சரண்யா, இ ஹேமலதா, திரு ரங்கசாமி, திரு பிரபு, திரு ரெக்ஸ் பாண்டி. மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறை கியாபே விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரி. மருத்துவர் ஆ காயத்ரி, மருத்துவர் ஜே ஏ பாரதி, திருமதி ஆ கு மீனாட்சி, திருமதி சி சந்திரிகா, திருமதி க மஹபூப் ஜஹான். மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறை மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை. மருத்துவர் நிரண்குமார், திருமதி டெலிட்டா ராணி, திருமதி ஆர் டி, திரு வே ஜெயக்குமார், திருமதி பி முனியம்மாள். இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை மருத்துவர் டி லாவண்யா, மருத்துவர் எம் மஞ்சு, திரு இசக்கிமுத்து, திருமதி எஸ் ரங்கநாயகி, திருமதி ஆர் தாமரை செல்வி. மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் சார்பாக பாராட்டு சான்றிதழ் பெறுபவர்கள் திரு கண்ணன், முனைவர் சு ஞானராஜ், திரு து இளையராஜா, திருமதி சா கீர்த்தனா, திருமதி பா சோஃபியா மாலதி. மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு மேலும் கிடைக்காமல் அந்த தீ எரிவதை கட்டுப்படுத்தி ஒரு நபரை எவ்வாறு மீட்பது என்பது தொடர்பான செயல்முறை விளக்கமானது தீயணைப்பு வீரர்களால் செய்து காண்பிக்கப்படுகிறது. ஒருவர் 6 அடி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் போது அவரை படுக்க வைத்து போர்வையால் சுற்றும் போது தீயின் உயரமும் அதற்கு கிடைக்கும் ஆக்சிஜனின் அளவும் குறைந்து எளிமையாக ஒரு மனிதரை எவ்வாறு காப்பாற்றலாம் என்பது தொடர்பான செய்முறை விளக்கம் உங்கள் முன் காட்டப்பட்டது. தற்பொழுது நமது சமையலறையில் நிகழும் எதிர்பாராத எல்பிஜி விபத்துகளை தவிர்ப்பதற்காக வழிமுறைகளை நமது தீயணைப்பு வீரர்கள் செயல்முறையின் மூலம் செய்து காண்பிக்கிறார்கள். நமது வீட்டில் இருக்கும் அடிப்படையான ஒரு தண்ணீர் வாளியை பயன்படுத்தி மேலும் அதற்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் கட்டுப்படுத்தி எளிமையான முறையில் எல்பிஜியை கையாண்டு விபத்துக்களை தடுக்கும் முறையினை தீயணைப்பு வீரர்கள்
அந்த தீயினை கட்டுப்படுத்தி உங்களுக்காக காண்பிக்கின்றனர். அடுத்ததாக தீயின் வகைகளை பற்றி விளக்கும் வகையில் எரியும் பொருட்களின் தன்மைக்கு ஏற்ப தீயை அணைக்கும் முறைகளை நாம் ஒவ்வொரு விதத்தில் மாற்றுகிறோம். அவற்றை பற்றி அறிந்து கொள்ளவும் அடுத்ததான தீயணைப்பு வீரர் எல்பிஜி சிலிண்டரை ஒரு ஈரத்துணியை வைத்து மூடி மேற்கொண்டு அதற்கு ஆக்சிஜன் கிடைக்காத வண்ணம் நெருப்பை எவ்வாறு எளிமையாக கையாண்டு அணைக்கிறார் என்பது தொடர்பான செய்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. ஒரு எரிபொருள் எரிவதற்கு நெருப்பு உருவாவதற்கு அடிப்படையாக எரிபொருள் வெப்பநிலை மற்றும் காற்றில் ஆக்சிஜன் தேவை என்பதால் ஆக்சிஜனின் தொடர்ச்சியான போக்கை கட்டுப்படுத்தி நெருப்பை கட்டுப்படுத்தும் முறையினை தீயணைப்பு வீரர்கள் தங்கள் முன் செய்து காண்பித்தார்கள். தற்போது ஒரு தீயணைப்பானை பயன்படுத்தி எளிமையாக ஒரு எண்ணெய் தீ விபத்தை எவ்வாறு அணைப்பது பற்றிய செய்முறை விளக்கம் பாஸ் என்கிற முறையில் புல் த சேஃப்டி பின், aim the base of fire, squeeze the operating lever, sweep என்கிற பாஸ் முறையில் ஒரு தீயணைப்பானை பயன்படுத்தி எளிய முறையில் ஒரு எண்ணெய் தீ விபத்தை எவ்வாறு கையாள்வது அணைப்பது என்பது தொடர்பான செய்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. தற்பொழுது தீயணைப்பு துறையில் தீ அணைப்பதற்காக பல்வேறு விதமான பிரான்ச் பைப்புகள் பயன்படுத்தப்படுகிறது. தங்கள் முன் தீயணைப்பு வீரர்கள் மெடுக்காக பாதுகாப்பு உடையணிந்து தீயணைப்பு துறையில் பயன்படுத்தப்படும் பிரான்ச்சுகளை மாதிரிகளாக உங்கள் முன் செய்து காண்பிக்கிறார்கள். இந்த பிரான்ச்சின் பெயர் ரிவால்விங் பிரான்ச் பைப். 360 டிகிரி நீரினை தாரையாக தெளித்து தீயணைப்பு வீரர்களையும் சுற்றி எரியும் நெருப்பையும் அணைக்கும் விதமாக இந்த பிரான்ச் பைப் பயன்படுத்தப்படுகிறது. இது பெரும்பாலும் மூடியிருக்கும் அறைக்குள் ஒரு துளை வழியாக தலைகீழாக தொங்கவிடப்பட்டு எளிய முறையில் ஒரு தீயணைப்பு வீரர் தீயை அணைக்க பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான பிரான்ச் பைப் ஆகும். அடுத்ததாக கையினால் கட்டுப்படுத்த முடிந்த யுனிவர்சல் பிரான்ச் பைப் பயன்படுத்தி பல்வேறு விதமாக நீரை எவ்வாறு கட்டுப்படுத்தி தீயணைக்கும் சேவைகளில் தெளிக்கிறார் என்பது பற்றிய செயல்முறை விளக்கம். தற்பொழுது ஜெட் என்கிற முறையில் அதிக தூரம் நீரை செலுத்தும் முறைக்காக அவர் செய்து பின்பு மெதுவாக அந்த நீரை எவ்வாறு தன் கட்டுக்குள் வைத்து தீயை கட்டுப்படுத்துவார் என்கிற செயல்முறை விளக்கமானது செய்து காண்பிக்கப்படுகிறது. ஒரு தீயணைப்பு சேவையில் நீரின் அளவு, வேகம், அழுத்தம், அது பயன்படுத்தப்படும் முறை அனைத்தும் மிக முக்கியமானது. தீயணைப்பு வீரர்கள் முழு பாதுகாப்பு உடை அணிந்து மட்டுமே தீயணைக்கும் பணியில் ஈடுபடுவதால் அவர்களுக்கு தீ என்பது ஒரு எளிமையில் கையாளும் பொருளாக மாறிவிடுகிறது. அடுத்ததாக வாட்டர் சல்யூட். தேசத்தின் பாதுகாப்பிற்காக மக்களின் நல்வாழ்விற்கும் உழைக்கும் வீரர்களுக்கு வானிற்கும் பூமிக்கும் ஒருமித்த மரியாதையை இந்த வாட்டர் சல்யூட் மூலம் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அளிப்பதில் பெருமை கொள்கிறது. வாட்டர் சல்யூட் தேசத்தின் பாதுகாப்பிற்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் உழைக்கும் வீரர்களுக்கு வானிற்கும் பூமிக்கும் ஒருமித்த மரியாதையை இந்த வாட்டர் சல்யூட் மூலம் செலுத்துகிறது. அருமை அருமை. அடுத்ததாக தீயணைப்பு துறையில் பயன்படுத்தப்படும் ஏரியல் லேடர் பிளாட்ஃபார்ம் என்கிற உயர் ரக வாகனத்தின் மூலம் தேசிய கொடியை பறக்கவிடும் காட்சி. வானைத்தொடும் உயரத்திற்கு செல்லும் நமது எந்திர ஏணி தலைமை